மூல தேவதை நாராயணனை இந்த நாடகம் ஏதோ வாய் வழியா நடக்கல. திருவண்ணாமலை பக்கம் 11 ராத்திரி வன்னி நாடகம் ஆடுவாங்க, 7 ராத்திரி வன்னி நாடகம் ஆடுவாங்க. 48 நாள் விரதம் இருந்து நெருப்பு குழியில கட்ட மூட்டாங்க, அது மாதிரி மூட்டி அந்த விரதம் இருந்து அதில் குதித்து ஆடுவாங்க. ஒரு 3 நாள் தான் விரதம் இருக்கும். அப்படி குதித்து ஆடுவார்கள். அது வன்னிய புராணம் என்ற தலைப்பிலே பேரலையூர் தன்னில் வாழ்ந்த பெரும் புலவர் திருவேங்கடம் திருவுரையை நாடகமாக சுருக்கி எழுதி ஏதோ எங்கள் சிற்றறிவுக்கு எட்டிவாறு சொன்னோம். இதில் நல்லது இருந்தாலும் சரி, கெட்டது இருந்தாலும் சரி, இதில் பொய் ஏதும் சொல்லவில்லை. எங்கள் சிற்றறிவுக்கு எட்டிவாறு இந்த நாடகத்தை நடத்தினோம். இந்த வன்னிய புராணத்தை பலர் பலவாறு நடத்துகிறார்கள். எங்களுக்கு தெரிந்த வகையிலே இந்த நாடகத்தை நடத்தினோம். இதிலே எந்தவித குற்றம் குறைகள் இருந்த போதிலும் உங்கள் பிள்ளைகள் தவறு செய்தால் எப்படி பொறுத்து ஆட்கொள்வீர்களோ அதுபோல நாங்கள் செய்த குற்றங்களை நீக்கி குணத்தை ஆட்கொண்டு மேன்மேலும் எங்களுக்கு நல்லாத ஒரு தரும்படி பணிவன்போடு கேட்டுக்கொண்டோம். மேலும் இந்த நாடகத்தை நடத்த இந்த புனித மேடையிலே புண்ணிய பூமியிலே எங்களுக்கும் ஒரு வாய்ப்பளித்த இந்த வீர வன்னிய நாடக குழு உறுப்பினர்கள், தலைவர்கள், செயலாளர் மற்றும் அனைவருக்கும் இந்த விழாவை நடத்த அரும்பாடுபட்ட அத்தனை பேர்களுக்கும் எங்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு, மற்ற ஜாதிக்கார் யாராக இருந்தாலும் யார் மனதும் புண்படும்படி நாங்கள் நாடகத்தை நடத்தவில்லை. இது ஒரு புராண கதை. அந்த கதையில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் நடத்தினோம். மிகைப்படுத்தி நாடக அலங்காரத்திற்காக ஏதாவது செய்திருந்தாலும் சொல்லி இருந்தாலும் எங்களை மன்னித்து ஆட்கொண்டு எங்களை பொறுத்து ரட்சிக்குமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடம் பிரியா விடைபெறுகிறோம். நன்றி. மங்களமாய் மதுரைக்கு தங்கையர் கண்களே அழகே மீனாட்டி மங்களமருள்வாய் மங்களம் மங்களம் மங்களமே